கமலாபுரம்ங்கிற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வசிக்கிற பாதிக்கு மேலே மக்கள் மெட்டல் பாத்திரங்களையும் அப்புறம் கண்ணாடி வளையல்களையும் தயார் செஞ்சு விற்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதே ஊரில் கஜோதர்ன்ற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அந்த ஊரில் சொந்தமாக ஒரு வளையல் கடை இருந்தது. அவர் ரொம்பவே நல்ல உள்ளத்தை கொண்டவர், அதோடவே நேர்மையான உண்மையான வியாபாரியும் கூட. அவர் நிறைய விதமான வித்தியாசமான வளையல்களை செஞ்சு வித்துட்டு இருப்பாரு. இந்த வளையல்களை தயார் செஞ்சு விற்கிற வியாபாரத்தில் கஜோதருக்கு துணையா அவரோட மச்சான் பிரமோத் தான் இருந்தான். காலையில 11 மணி ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் கடையை திறக்கவே இல்லையா? நேற்று நைட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் ஆழமாக தூங்கிட்டேன். நான் சீக்கிரமாக போய் கடையை திறந்து வச்சிடுறேன். முதல்லயே கஸ்டமர் கம்மியா இருக்காங்க, அதுவும் இல்லாம இப்படியெல்லாம் பண்ணா எப்படி? என்ன பிசினஸ்ல முழங்க போறியா? கஜோதர் கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு பிரமோத் ரொம்பவே கோவமா வீட்டில இருந்து கிளம்பினான். அவன் இப்படி கடைக்கு போற வழியில அவனுக்கு தன்னோட பழைய ஃப்ரெண்டான ஷாம் தென்பட்டான். அட பிரமோத், இவ்வளோ வேகமாக எங்கே போய்கிட்டே இருக்க நீ? வாடா இங்கே வா, போய் கிரிக்கெட் விளையாடலாம். நீயும் வா. இல்லைடா, போய் நான் கடையை திறக்கணும். நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு நான் காலையில் வந்துடுறேன், அதுக்கப்புறம் விளையாடலாம். அட எப்போ பார்த்தாலும் கடை கடை. வாடா, எப்போ ஒரு மேட்ச் ஆடலாம். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு கஜோதர் வந்துட்டாரு. டேய், இன்னும் போகலையா? என்னோட வியாபாரத்தை முழுங்க பார்த்துக்கிட்டே இருக்கியா? உனக்கு தெரியுமா, இன்னைக்கோ நாளைக்கோ வளையலோட ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க போகுது. இப்படி இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் பண்ற, எப்போதான் திருந்த போறியோ, எப்போதான் முன்னேறணும்னு நீ யோசிக்க போறியோ? இனிமே நல்லபடியாக நான் இருக்கிறேன். நீங்கள் வருத்தப்படுற மாதிரி இனிமே நான் பண்ணவே மாட்டேன். கடையை திறந்து கொஞ்ச நேரத்திலேயே சிட்டில இருந்து வந்த ஒரு வியாபாரி அந்த கடைக்கு வந்தாரு. நாங்க காலையிலேயே உங்க கடைக்கிட்ட வந்தோம், ஆனா அப்போ உங்க கடை மூடப்பட்டிருந்துச்சு. அட, நான் வீட்டு வேலையா கொஞ்சம் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படியே நான் உங்ககிட்ட கண்ணாடி வளையல் எல்லாத்தையும் டிசைன் பார்க்கணும்னு தோணுச்சு. எங்க ராஜஸ்தான்ல கண்ணாடி வளையலை நிறைய பேர் போட்டுப்பாங்க. உங்களை மாதிரி நல்ல வளையல் பண்றவங்க எங்களுக்கு கிடைக்கவே இல்லப்பா. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நீங்க எங்க ஆர்டரை எடுத்துக்கோங்க. அட, இது எங்களுக்கு சௌபாகியம். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் கண்ணாடி வளையலெல்லாம் வேணும்? எங்களுக்கு வண்ண வண்ணத்துல வளையல் எல்லாம் வேணும். மொத்தம் 1 லட்சம் வளையல் வேணும். நீங்க சரியான நேரத்துக்கு அதை கொடுத்தீங்கன்னா உங்க வளையலை ராஜஸ்தானோட ஒவ்வொரு இடத்துல நாங்க கொண்டு சேர்ப்போம். நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. நாங்க உங்களுக்கு 1 லட்சம் வளையலை தயார் பண்ணி வைக்கிறோம். அது மட்டும் இல்ல, அதுல வெவ்வேறு மாதிரியான டிசைன் எல்லாம் இருக்கணும். அந்த வியாபாரி தன்னோட ஆர்டரை கொடுத்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் கஜோதர் பிரமோத் கிட்ட இப்படி சொன்னாரு. நல்ல வேளை அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ எப்படியாச்சு 1 லட்சம் வளையலை நம்ம பண்ணியே ஆகணும். கண்டிப்பா அந்த வேலையை பண்றதுக்கு எப்பவுமே நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். கஜோதர் அப்புறம் சிட்டில இருந்து வந்த அந்த வியாபாரிக்கு நடுவுல நடந்த அந்த வளையல்கள் டீல் பத்தி அந்த ஊர்ல வளையல்களை தயார் செஞ்சு விற்கிற மற்ற கடைக்காரங்களுக்கும் தெரிய வந்தது. உங்களுக்கு தெரியாத, கஜோதருக்கு ஏதோ ராஜஸ்தானோட பெரிய ஒரு வியாபாரி 1 லட்சம் வளையல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 1 லட்சம் 2 லட்சமா மாறலாம். அதுவும் 15 நாள்ல. அவ எப்படி இருக்கான், நாமளும் எப்படி இருக்கான் பாரு. நம்ம வழியில நம்ம வீட்டு பிள்ளைங்க கூட போட மாட்டாங்க. இந்தங்க எல்லா பொருளும், வாங்க நாம இப்போ வேலையை ஆரம்பிக்கலாம். கஜோதரும் பிரமோதும் 2 பேரும் பகலும் ராத்திரியுமா கஷ்டப்பட்டு மார்க்கெட்ல ஒரு சேட்டுக்கிட்ட இருந்து வட்டிக்கு கடனை வாங்கி 1 லட்சம் கண்ணாடி வளையல்களை தயார் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா அவங்க பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சது. வண்ண வண்ணமான கண்ணாடி வளையல்கள் ரெடியாகி வந்துருச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவும் அழகாவும் இருந்தது. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மற்ற கடைக்காரங்களால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. வெறும் 2 நாள் மட்டும்தான் இருக்கு, தடுக்கலனா அப்புறம் அவ்வளவுதான். அட, நாம இப்போ என்ன பண்றது? அட, எப்பவுமே இப்படியே இருப்பியா நீ? நாம பண்ணலன்னா என்ன? எனக்கு ஒரு ரவுடியா தெரியும். கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், கொடுத்ததும் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு, 1 லட்சம் வளையல அவன் ராஜஸ்தானுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது அவனோட வண்டிய ஆக்சிடென்ட் ஆற மாதிரி பண்ணிட சொல்லு. வளையலும் இருக்காது, வியாபாரமும் இருக்காது. நடந்ததும் அப்படிதான். பிரமோத் தன்னோட வண்டியில வளையல்களை வச்சு சரியான நேரத்துக்கு கிளம்பி போயிட்டு இருந்தான்.
இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த அந்த ரவுடிங்க அவங்களோட ட்ரக்கை வச்சு பிரமோதோட காரை மோதிட்டாங்க. பிரமோதோட உயிர் என்னவோ தப்பிச்சிடுச்சுதான். ஆனா அந்த கார்ல இருக்கிற எல்லா கண்ணாடி வளையல்களும் உடைஞ்சு போயிடுச்சு. இல்ல வளையல், ஐயோ கடவுளே, என்னோட உழைப்பெல்லாம் வீணா போயிடுச்சே. பிரமோத் அந்த நிலைமையிலேயே உடனே தன்னோட வீட்டுக்கு போய் அவனோட அக்காக்கும் அப்புறம் அவனோட மாமா கஜோதருக்கும் தனக்கு நடந்த இந்த விபத்தை பத்தி சொன்னான். நான் சம்மா போச்சு, என்னடா பண்ணி வச்சிருக்க? உன்னை எல்லாம் அமிச்ச பாரு. ஐயோ, இதுக்காக நான் கடன் வாங்கி எல்லாம் வேலை செஞ்சேனே. உன்னை அனுப்பும் போதே நான் யோசிச்சிருக்கணும். உன்னை எல்லாம் அமிச்ச பாரு, என்ன அடிச்சுக்கணும். நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்சம் விட்டுருந்தா நான் அங்கே செத்துருப்பேன். அங்கிருந்து அப்படியே இங்கே வந்துட்டேன். கஜோதர் பிரமோத் சொன்னதை கேட்டு கோவமா வீட்டில இருந்து கிளம்பி வந்துட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே அவன் பொறுப்பு கிடையாதுன்னு பிரமோத்க்கு நல்லாவே தெரியும். ஆனாலுமே அவனோட மாமாவோட கோவத்துக்கு அடங்கி போயிட்டான். அக்கா, மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எல்லாமே மண்ணா போயிடுச்சே. டேய், அது கண்ணாடி வளையல்கள்டா. உடையாம இருக்கிறதுக்கு மண் வளையல்கள் கிடையாது. அப்புறம் அந்த கண்ணாடி வளையல்களை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் வேற. பிரமோத் தன்னோட அக்காவோட வாயிலிருந்து மண் வளையல்கள் என்ற வார்த்தையை கேட்டதுமே அவனோட மூளைக்கு உடனே ஒரு ஐடியா தட்டுருச்சு. அப்புறம் உடனே அன்னைக்கு காலையிலேயே தன்னோட ஃப்ரெண்ட் ஷாம் கூட சேர்ந்து அந்த சிட்டி வியாபாரிக்கு கொடுக்கறதுக்கு மண் வளையல்களை தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு நாள் முழுக்க உட்காந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனையோ விதமான மண் வளையல்களை தயார் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்புறம் ராத்திரி நேரத்தில் அந்த மண் வளையல்களை சூடு பண்ணினாங்க. இப்படி சூடு பண்ணுறதுனால அந்த வளையல்கள் கட்டியாகவும் வலிமையாகவும் மாறிடுச்சு. அப்புறம் அந்த வளையல்களுக்கு எல்லாத்துக்குமே விதவிதமான வண்ணங்களை பூசினாங்க. டேய், எல்லாத்தையும் நாங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டோம். உங்கள் மாமாவை கூப்பிட்டு இதை எல்லாத்தையும் பார்க்க சொல்லுடா. இல்லை, அந்த வியாபாரியை நான் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இன்னைக்கு அவங்க வந்துடுவாங்க. வந்ததும் இந்த மண் வளையலை அவங்களுக்கு காட்டி நாம் சமாதானப்படுத்தலாம். 2 ஃப்ரெண்ட்ஸும் அந்த வியாபாரிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கஜோதரும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள அந்த வியாபாரியை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாரு. ஐயோ கடவுளே, இந்த வியாபாரிக்கு நான் என்ன சொல்லட்டும்? இப்போ என்ன பண்றது? எல்லா வழியிலுமே ஆக்சிடென்ட்ல உடைஞ்சு போச்சே. வாங்க, எல்லா வழியிலும் தயாராக இருக்கு. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தோம். ஓஹோ, ரெடி ஆயிடுச்சா? நான் வளையல பார்க்க தான் வந்தேன்ப்பா. அம்மா, வளையலெல்லாம் எங்க இருக்கு? பிரமோத் அந்த வியாபாரிக்கு தான் செஞ்ச மண் வளையல்களை காமிச்சான். இந்த மண் வளையல்களை பார்த்து கஜோதரும் அப்புறம் அந்த வியாபாரியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அற்புதம், அற்புதம், இது ரொம்ப நல்லா இருக்கு. இதத்தான் நான் இவ்வளோ வருஷம் தேடிக்கிட்டே இருந்தேன். நிஜமாவே நீங்க திறமசாலி தான் போங்க. அந்த வண்ணம், அந்த வளையலோட அந்த சைஸு கரெக்டா இருக்கு. அது ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே மண்ணில் வளைய பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அது காசாக மாறும் போல. அப்படின்னா இந்த டீல் எனக்கு ஓகே. உங்களோட இந்த திறமை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க ராஜஸ்தான்ல இது புதுசு. இந்த வளையல் நிறைய வியாபாரம் ஆகும். ஆமா. அந்த வியாபாரி இப்படி சொன்னதுமே கஜோதரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்தது. நான் எப்பவுமே நீ ஒரு சோம்பேறி, உன்னால ஒண்ணுமே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ தங்கம்னு ப்ரூவ் பண்ணிட்டடா. நல்லாரு. இங்க பாருப்பா, உன்னோட மச்சான் நல்லா உழைக்கிற ஒரு பெரிய திறமசாலி. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மண்ணால செய்யப்பட்ட வளையல்கள் ரொம்பவே பிரபலமாயிடுச்சு. ஜனங்க எல்லாருமே அந்த மண் வளையல்கள் கூடவே மண்ணால செய்யப்படுற எத்தனையோ பொருட்களை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படி நினைச்சு கூட பார்க்காத இந்த பரிணாமத்தை பார்த்து கஜோதரை பார்த்து பொறாமப்பட்ட மற்ற வளையல் கடைக்காரங்க வாயடைஞ்சு போயிட்டாங்க. இனி பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் காலத்திலேயே பிரமோத் அப்புறம் கஜோதரோட வியாபாரம் ஆகாயத்தை தொட்டுடுச்சு.